சொல்லுங்க. வள்ளிண்ணா ஊருங்க. மானப்பேட்டை. என்ன தொந்தரவு? முழங்கால் வலி, இடுப்பு வலி. முழங்கால் காட்டுங்க, தொட்டு காமிங்க. ஒரு வெள்ளை மட்டும் தொடுங்க. சரி, இப்போ நேற்று வந்து எப்படிமா இருக்கு? அப்படியே தான் வலிக்குது. உட்காந்து நம்ம தண்ணியாம தொளிக்கல, இடுப்பு வலி. நம்ம தண்ணி ஏன் தொளிக்கல? 5 பேர் உன்னோட வீட்டு வாசப்படிக்கிட்ட வந்திருக்காங்க. வந்தாங்களா? நேற்று போனீங்கல்ல, போன மாதிரி 5 பேர் வந்தாங்களா? காட்டு சாலை இல்லாமல் உன் வீட்டு வாசப்படிக்கு 5 பேர் வந்திருக்காங்க. தண்ணி ஏன் தொளிக்கல? தண்ணி தொளிச்சு தான் தொளிக்க சொன்னாங்க. ஒரு நபருக்கு தண்ணி தொளிக்க சொன்னாங்கல்ல. காட்டுக்குள்ளே தாம்மா இருக்கிற. காட்டுக்குள்ளே இருந்தாலும் உன் வீட்டு வாசப்படிக்கிட்ட வீடு வாசப்படி இருக்குல்ல. காட்டுக்குள்ளேருந்து ஆளுக்கு போச்சு பார்த்தேன். எத்தனை பேர் போனாங்க? 2 பேர். 5 பேர் கணக்கு வருதுங்க. தண்ணி தொளிக்கணும். உங்கள் வீடு வாசப்படி தரத்தில் போயிருக்காங்க. வேறு மற்ற வேலை பாருங்கள். இங்கேருந்து போகிற வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தானே இருந்தது. அப்பவும் உட்காந்து எந்திரிக்க முடியும். ஆமாம், உட்காந்தாலே எந்திரிக்க முடியல. ரொம்ப நாள் இருந்திருக்குமா. கால் வீக்க, கால் வலி இருந்தது இல்லைம்மா. அது கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறேன். குறைஞ்சிருக்க இல்லையாம்மா? அப்படியே தான் இருக்குதுப்பா. அப்போ அப்படியே இருந்தால் வேறு பக்கம் பாரு மணிக்கு. வண்டியில் போனதுனால அப்படி இருக்குது அப்படின்னு. நேற்று இருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குமா. 100க்கு 25 குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருக்கா இல்லை அப்படியே இருக்குது? அப்படியே இருக்குன்னு ஏன் மான்பேட்டிலேருந்து இங்கே எவ்வளோ தொலை வர? வேறு பக்கம் பார்த்துக்க. அம்மா நம்பிக்கை வேறு. நீங்கள் உணர்ந்துடும். அம்மா நீங்கள் உணர்ந்துருக்கணும்மா. அதனால் நீங்கள் உணர மாட்டேறீங்க. எங்களை குறைச்சி கொடுத்துருக்காங்க, கணக்கு கொடுத்துருக்கேன் நைட்டு 1 மணி கணக்கில். நீங்கள் அப்படியே அப்படியே இருக்கீங்கன்னா அப்புறம் அது எதுக்கு அந்த வேலை செய்யணும்? ஒரு நாளைக்கு வந்து நல்லா ஒரு வேலை ஒரு நாளைக்கு வந்தாலும் அந்த சதவீதம் குறையணும்மா. குறைஞ்சாதான் அதோட எஃபெக்ட் என்னன்னு தெரியும். அந்த அப்பனுக்கு தான் தெரியும். அந்த அப்பனை தான் சொல்கிறாங்களே.